அம்மா என் முகவரி நீ அம்மா, என் முதல் வரி நீ அம்மா, என் உயிரென்றும் நீ அம்மா. நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. சாய்பாபா கோவிலுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்ச நிலையில கோவில் கலசத்துல இருந்து இறங்கி வரும்போது தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவும் உடன் இருக்காங்க. அவங்கள பார்த்து பத்திரமா அங்க இருந்த புசி ஆனந்த் அவர்கள் அவங்களுடைய கையை பிடிச்சி இறக்கி விடுறாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு புசி ஆனந்த் அவர்கள் எப்பவுமே ஒரு உற்ற நண்பராகவும் இருந்திருக்காங்க. அதே சமயத்துல அரசியல் களத்துல தோல் கொடுக்கிற ஒரு நண்பராகவும் இருந்திருக்காங்க. சோ இந்த சமயத்துல தளபதி விஜய் அவர்கள் சாய்பாபா கோவில்ல தரிசனம் செஞ்ச மாதிரி புசி ஆனந்த் அவர்கள் அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல புகைப்படம் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றது. இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் சாய்பாபா கோவிலுடைய கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்ட மாதிரியான வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட அவங்களுடைய தாயாரான ஷோபா அவர்கள் இருக்காங்க. அண்ட் அது கூடவே புசி ஆனந்த் அவர்களும் இருக்காங்க. இவங்க சாய்பாபா கோவிலுடைய கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்டு கோவில் கலசத்துடைய பூஜைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்படி இறங்கும் போது விஜய் அவர்களுடைய அம்மா வந்து பத்திரமா இறங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்களும் அவங்கள பார்த்து பொறுமையா இறங்க சொல்றாங்க, அவங்க கையை பிடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புசி ஆனந்த் அவர்களுமே அவங்களுடைய கையை பிடிச்சு பொறுமையா இறக்கி விடுறாங்க. சோ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவுனதோட நெகிழ்ச்சியான தருணத்தையும் ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இந்த சாய்பாபா கோவில் நம்ம கொரட்டூர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.